இந்த வீடியோ மூலமா சொல்லப்படும் அல்லது காண்பிப்பவை எல்லாமே தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. இதை எந்த வகையான முதலீட்டு ஆலோசனையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் என்னுடையவை மட்டுமே. ஏற்கனவே பங்குச்சந்தையில் நடந்த ஏற்ற இறக்கங்கள் எதிர்கால முடிவுகளுக்கான உத்தரவாதமாக இருக்க முடியாது. எல்லா பங்குச்சந்தையிலும் சந்தை அபாயம் இருக்கும். இது எல்லா முதலீட்டாளர்களுக்கும் ஏற்றதாக இருக்காது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு செயல்படவும். உங்கள் வர்த்தகங்கள் ஏற்படும் எந்த ஒரு இழப்புக்கும் நான் பொறுப்பல்ல. நான் எந்த ஒரு குறிப்பிட்ட வர்த்தகம் அல்லது நடவடிக்கையும் பரிந்துரை செய்வதும் இல்லை. மேலும் நீங்கள் எடுக்கும் எந்த வர்த்தக முடிவுகளுக்கும் உங்கள் சொந்த பொறுப்பில் தான் இருக்கும். எப்போதும் நீங்களே சந்தை தரவுகளை ஆய்வு செய்து முடிவெடுக்கவும் அல்லது ஒரு பதிவு பெற்ற ஆலோசகரிடமிருந்து ஆலோசனை பெறவும். தங்கம் குளோபலாவே பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் இந்த மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. இது அமெரிக்காவோட ட்ரம்போட பிரச்சனையிலிருந்து கூட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டைம்ல தான் இந்த கோல்டு அண்ட் சில்வர் இந்த மாதிரி ப்ரிசியஸ் மெட்டல் எல்லாமே ஒரு முக்கிய கருவியா செயல்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நிறைய பேர் குறைஞ்சிரும், 7000க்கு வந்துடும், 6000க்கு வந்துடும், ஏன் 5000க்கு கூட வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுலேருந்து தங்கம் குறையவே இல்லை, ஏறிட்டு தான் இருக்கு. குளோபலாக சந்தையில் எப்போதுமே ஒரு பொருளாதார பிரச்சனைக்கு வலுவான எதிர்வினை இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த டேரிஃப்ஸ், அதாவது டாக்ஸஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இந்த வரி அறிவிக்கும் போது மூலதன சந்தைகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. அதாவது முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஸ்க் ஆன் முறையை விட்டுட்டு ரிஸ்க் ஆஃப் முறையை கொண்டு வந்துடுறாங்க. அதாவது பாதுகாப்பான சொத்துக்களாக மாறுகிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிசியஸ் மெட்டல் தான். இந்த மாதிரி டைம்ல தான் தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள்லாம் முக்கியத்துவமா இருக்கு. அப்ப வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க, நெருக்கடியான சந்தை சூழ்நிலையில தங்கம் ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கு. அதே நேரத்தில் தங்கத்துக்கும் அமெரிக்க டாலருக்கும் ஒரு எதிர்தொடர்பு இருக்கு. டாலரோட விலை எப்பெல்லாம் குறையுதோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கண்டிப்பா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் தங்கத்தோட நகர்வு உலக அரசியல் சூழ்நிலையை புரிந்து கொள்றதுக்கு ஒரு பெரிய வழி வகுக்குது. இப்போ நம்ம எக்ஸ்என்எஸ் டெர்மினல்ல போயிட்டு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்க்க போறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 4 hour டைம் ஃப்ரேம். கடந்த சில நாட்களா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி தங்கத்தோட இம்பாக்ட் இருந்திருக்கு அப்படின்றத நீங்க கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஏப்ரல் 7ல ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்திருந்தது. ஓகே, இதுல நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க் பண்றோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2 கனெக்ட் பண்றோம். அதாவது மார்க்கெட் மேல இருந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு லோவை பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இவ்வளவு தூரம் இறங்கின மார்க்கெட் திருப்பி இவ்வளவு பெரிய ஹை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஹைக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வைக்காம மறுபடியும் கீழே போயிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலையும் இந்த ரெட் கேண்டிலோட ஹையையும் நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா? ரெண்டாவது மறுபடியும் மார்க்கெட் கீழே அப்படியே ஒரு சைட்வேஸ்ல போயிட்டு மறுபடியும் ஒரு ஹை கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு ரெட் கேண்டில டச் பண்ணுது. அண்ட் அங்கிருந்து கீழே மறுபடியும் மார்க்கெட் ட்ரெண்ட் லைனை ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நல்லா உத்து கவனிங்க. இந்த இடத்துல ஒரு லோ வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு, ஆனால் அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. மறுபடியும் அந்த லோ கிட்ட டச் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன இருக்கு பாருங்க, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைஸ் ஆக்ஷன்ல, அதாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ மார்க்கெட் இங்கிருந்து எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ப்ரீவியஸா இருந்த ஹையை கூட பிரேக் பண்ணி இவங்க போயிட்டாங்க. அதாவது ஏற்கனவே எங்கிருந்து மார்க்கெட் இந்த 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இறங்குச்சோ அங்க இருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து அதை ரொம்ப சீக்கிரமாவே ஈஸியாவே அடைஞ்சிருச்சு. மறுபடியும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்டோட பணவீக்கமா இருக்கட்டும் சரி, அரசியல் நெருக்கடிகளாக இருக்கட்டும் சரி, இல்லாட்டி டாலரோட பணவீக்கமா இருக்கட்டும் சரி, இல்ல சைனா யூஎஸ் வாரா இருக்கட்டும் சரி, குளோபலாவே இருக்கக்கூடிய இம்பாக்டுகளாக இருக்கட்டும் சரி, எல்லாமே இதுக்கு ஒரு ரீசனா இருந்தாலும் தங்கத்தோட விலை கண்டிப்பா உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் கூட நீங்க சொல்லலாம். இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு சாலிடான புல்லிஷ் கேண்டில்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. மார்க்கெட் அங்கிருந்து நல்லாவே ரேலி கொடுத்து மறுபடியும் கீழே ரிவர்சல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த சினாரியோவை எடுத்துக்கங்க. இதே சினாரியோ இங்கேயும் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை மார்க் பண்றோம்.
எப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகைன் இந்த இடத்துல நடந்த இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன் கீழே வந்து மறுபடியும் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போகும்போது நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ப்ளஸ் இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் இன்னும் அதிகமான ஒரு லெவலில் தான் போய் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர கீழே வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அதே நேரத்தில் இந்த ஏரியாவும் கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் ஜோனாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது 3250 200 அந்த லெவலும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கிறது தெரியுது. எதுக்கு? கோல்டுக்கு. இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல இறங்கி வருது, ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்குன்னா அதே டிமாண்ட் ஜோனுக்கு மறுபடியும் வரும்போது நீங்கள் சில டூல்ஸை யூஸ் பண்ணலாம். லைக் RSI, மூவிங் ஆவரேஜ், ஃபிபனாசி டூல்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட ட்ரேடிங் டிசிஷனை எடுத்துக்க முடியும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது யாருக்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ், அதாவது நிறைய புரோக்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்தை நிலை இல்லாத, அதாவது குளோபலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நியூஸ் எல்லாத்தையுமே வரும்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வொலாட்டிலிட்டி இருக்கும். அந்த ஹை வொலாட்டிலிட்டி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் பிட் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ XAUSD இன்னைக்கு லீவு மார்க்கெட்டு 3327.67, இங்கே 3327.83, ரொம்ப ஒரு 20 பிப்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் பயங்கரமான வொலாட்டிலிட்டி இருக்கும்போது மற்ற புரோக்கர்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வொலாட்டிலிட்டி டைமில் அவங்க இந்த ஸ்ப்ரெட்டை நல்லாவே யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 20 பிப்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 50 இல்ல 100 பிப்ஸுக்கு மேலே 200 பிப்ஸுக்கு மேலே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல பை பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் பை பண்ண இடத்த தாண்டி ஒரு 200 பிப்ஸோ 100 பிப்ஸோ தள்ளி தான் உங்களோட பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி தான் செல் ஆர்டரும். நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 200 பிப்ஸுக்கு கீழே போய் செல் ஆகும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல வொலாட்டிலிட்டி இருக்கும்போது, நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் இருக்கும்போது இந்த ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணி தான் நிறையா புரோக்கர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து மறைமுகமான பணத்தெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனால் XNS அப்படி கிடையாது. ஸோ மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு உயர்த்தும் போது XNS தன்னோட ஸ்ப்ரெட்டை வந்து கண்டிப்பாக குறைவாகவே வச்சிருக்கு. அதாவது சராசரி நிலையை விட 4 மடங்கு குறைவா, அதாவது 76% வந்து குறைந்த செலவுகள், 76% வந்து உங்களுக்கு குறைவான ஸ்ப்ரெட்டாக தான் இந்த XNS பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதாவது இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை எந்த ஒரு ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா இந்த XNS உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த XNSல உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x பெட்டர் ஸ்ப்ரெட் கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது XAUSDல தங்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, அதாவது நிறைய நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வொலாட்டிலிட்டி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 1 or 2 செகண்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது சடனாக ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ்னால சறுக்குன்னு மேலே போவான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பை ஆர்டர் போடும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது நம்ம பை பண்ண ப்ரைஸை விட அதிகமாக போய் இருக்கும். ஆனால் இந்த XNSல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ண நினைக்கும் போது அது மற்றதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் எடுக்கணும்னு நினைச்ச இடத்துல தான் மோஸ்ட்லி இந்த ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் இல்லாமல் உங்கள் ஆர்டர் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு 76% வரைக்கும் இந்த XNS கேரண்டி கொடுக்குறாங்க. இதை எதை வச்சு இவங்க இவ்வளோ துல்லியமாக சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 1 இருந்து ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நடந்த இந்த வொலாட்டிலிட்டியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட்டை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றத, அதாவது வொலாட்டிலிட்டி டைமில் இந்த XNS பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு ட்ரேடருக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அந்த ஸ்ப்ரெட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்றத இவங்க இந்த பர்டிகுலர் பீரியட்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 76% லோயர் ஸ்ப்ரெட் என்பது இந்த ரிசர்ச்சுக்கான அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்க்ளைமர், ட்ரேடிங்ன்றது ரொம்பவே ரிஸ்கான ஒன்று. அதாவது எக்ஸஸான வொலாட்டிலிட்டி இருக்கும்போது அது உங்களோட ரிஸ்கை இன்னும் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணிடும். அதனால எப்பயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் மேஜரான எக்கனாமிக்ஸ் ரிலீசஸோ அல்லது வந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை ஃபினான்சியல் லெவலில் ஏதாவது நெகட்டிவ்னஸோ இல்லை பாசிட்டிவ்னஸோ வரும்போது இது வந்து கண்டிப்பாக எல்லா ப்ரைஸ்லையுமே ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். பயங்கர வொலாட்டிலிட்டி இருக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் டைமில். ஸோ அதனால் வொலாட்டிலிட்டியாக இருக்கும்போது மார்க்கெட்டு நமக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்க் ஃபேக்டரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். உங்களோட ரிஸ்க்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நியூஸ் இருக்கிற டைம்லலாம் நீங்கள் தயவு செய்து ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ
இப்போ இந்த கோல்டோட அனலைசிஸை நீங்கள் ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன சிம்பிளான விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃப்ரீயாக எஜுகேட் கற்றுக்கணும், அதாவது காசெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃப்ரீயான எஜுகேஷன் நீங்கள் கற்றுக்கணும் ஃபாரெக்ஸ் ரிலேட்டடா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ரெஃபரல் லிங்க் இருக்கும், எக்ஸ்என்எஸ் லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை @SMTC விஜய்க்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இமிடியேட்டாக நம்மளோட ஃபாரெக்ஸ் ட்ரைனிங் குரூப்பில் உங்களை நான் ஆட் பண்ணுவேன். அங்கே உங்களுக்கு எஸ்எம்சி கான்செப்ட் அண்ட் ஹார்மோனிக் கான்செப்ட் வந்து ரொம்ப கூடிய விரைவில் நம்ம வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ தட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாகவே ட்ரேட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்ததாக மறக்காமல் உடனே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் டெலிகிராமில். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.